வீட்டுக்கு சென்று ஆடி பாடிக்கொண்டு சந்தோஷமாக போக வேண்டும். ஆடியில செய்தி சொல்லி அவனியில் செய்தி வந்த செய்தி சொன்ன மன்னவரிதான். ஜலத்தை கொண்டு சென்றிருக்கிறார். விடலாமா இல்லை விட்டு தடைக்கலாமா? தப்பவே முடியாது. அறிவு கட்ட பாலகனே நீங்க இந்த ஜென்மத்தை வச்சு உயிரோட வாழுங்க. ஜென்மம் சொல்ல இந்த ஜென்மம் இருக்கக்கூடாதா? என்ன பையன் பாவி, ஒரு பெண் என்றால் பேய்க்கு மனம் இறங்கும். ஒரு பெண்ணை பார்த்த உடனே இப்படியா அதிகமா பேசுவா? வாய் மேலே குத்தாவல. நான் பாத்துக்கிறேன். ஆகட்டும் ஆகட்டும். அன்றைய கை தவப்பட்ட கிளை தப்பித்து விட்டாய். இன்று எவன் உன் கற்பை காப்பாற்ற அறிவு கட்டவனே, தே மூடம் கட்ட முட்டாள், என்ன வார்த்தை பேசுறேன்? நான் இருப்பது எப்பேற்பட்ட ஒரு தெய்வீகமான அந்த பெரிய ஆண்டவருடைய ஆலயம்டா. என் நீளம் கூட உன்னால மிதிக்கவே முடியாது. பைத்தியக்காரி, ஒரு குறை என்றால் தெய்வத்தை நாடுகிறோம், புரிகிறதா? என்னுடைய குறை நீதான். அப்படி இருக்க தருவாயில் அந்த பெரிய ஆண்டவர் உனக்கு காட்சியளிக்கிறாரோ இல்லை
எனக்கு காட்சி அளிக்கிறாரா என்று பார்க்கலாமா? அடப்பாவி, நீ செய்யற வேலைக்கு அந்த பெரிய ஆண்டவர் தான் சாட்சியா? எந்த ஒரு வேலையை செய்தாலும் கடவுளை வணங்கிவிட்டு தான் அடுத்த வேலையை செய்கிறோம். அடப்பாவி, ஒரு தெய்வீகமான ஆலயத்துல இப்பேற்பட்ட தவறான வார்த்தை பேசாத அப்பாவி. மலர்க்கொடி, மரியாதையா போயிடு. அன்று உன் அண்ணன் உன் கற்பை காப்பாற்றி விட்டான். இன்று எவன் காப்பாற்றான்? என் இச்சைக்கு இணங்க முடியுமோ? என் உயிரே போனாலும் சரி, ஆனா இந்த பெரிய ஆண்டவர் மீது சத்தியமா சொல்றேன். அப்படியா? அவர் கற்பை பார்க்க உன் கற்பை அவர் காப்பாற்றுவார். ஆமா. வீடு வேண்டி தூங்கும் போது பாட முடியுமா? இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா? இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? பாட முடியுமா? இரண்டு கண்கள் சேரும் போது காண முடியுமா? இதய வீணை தூங்கும் பாட முடியுமா? இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா? இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? முழுமையாகுமா? விளக்கை கூடத்தில் வைத்தால் வெளிச்சம் தோன்றுமா? இதய வீணை தூங்குமோ பாட முடியுமா? இரண்டு கண்கள் சேரும் போது காண முடியுமா? பாட முடியுமா? அறிவை வைத்தானே அறிவை வைத்தானே மறுபடியும் அறிவை வைத்தானே அழகை வைத்த இறைவன் அடிமை கண்ட கல்வி மனசில் அடிமை செய்தானே அடிமை செய்தானே பாட முடியுமா? நீ கத்தினாலும் கதிரினாலும் அழுதோளும் உரனோளும் உன் கற்பை எவனோளும் காப்பாற்ற முடியாது. மலர்க்கொடி, துணிய வச்சா சட்டை, மரத்தை வச்சா கட்டை, முடிய வைச்சா மொட்டை, காதலிக்க தெரியாத ஒரு பொட்டை, கட்டை ஒரே ஒரு மொட்டை. அடப்பாவி, இதே இடத்துல உயிரே போனாலும் சரி, நீ நினைப்பது ஒரு காலமும் நடக்கவே நடக்காதுடா. கற்பை காப்பாற்ற வேண்டும் மனக்கோட்டை கட்டி வைத்திருக்கிறாயா? ஆமா. அன்று உன் அண்ணன் காப்பாற்றினான். அடப்பாவி, இன்று எவன் காப்பாற்றான் என்று பார்க்கலாமா? அடப்பாவி.
பாவி, நான் வணங்கக்கூடிய அந்த பெரிய ஆண்டவர் கண்டிப்பா என் கருத்தை காப்பாற்றுவார். பைத்தியக்காரி, கடவுளின் லட்சமே தெருவீதியில் இருக்கிறது. மனிதனாக பிறந்தால் நீதிமன்றத்தை வழக்குகள் தேங்கி கிடைக்க அந்த கடவுளை பற்றி என்னிடமே புகார் அளிக்கிறாய். சொல்கிறேன், பொறுமையாக செவி. கடமையை ஒழுங்காக செய்ய வந்த எவனை காலால் எட்டு உடைத்தார் யார்? அந்த சிவா. அவன் கடவுளா? கண்ணில் பெண்கள் குளித்துக் கொண்டிருக்கும் ஆதையை திரைத்தன கழிவுது பயக்கலார். தன்னால் படைக்கப்பட்ட ஊர்வசைக்கு நகருக்கு வராமல் ஆசை கொண்டான் நான்முகர். தாயை போல தார வேண்டும் என்ற முத்தங்கள் அவன்தான். என கொஞ்சம் பயவனார். மனைவி ஒருவள் இருக்கும்போது மற்றொரு பெண்ணை சிறை கொண்டார். யார்? அந்த முருகர். கருமாரியோ உருமாரியோ அடப்பாவி, உலகத்துல அனைத்துமே கடவுள் தானடா. காமத்திற்காகவே பிறந்தவள் நீ அல்லவா? என் கற்பையை கெடுக்க பார்க்கிறேன். அடப்பாவி, கற்பை எடுக்க வேண்டும் என்பது என் நோக்கமல்ல. முப்படை தளபதி ஆள வந்தான் என்று வராமல் மார்மீது எட்டு உரைத்தான் உன் அல்ல. பழிக்கு பழி, வஞ்சத்துக்கு வஞ்சம். எப்போதும் கட்டிவிடவில்லை. உன்னை பார்த்தவுடன் காதல் மோகம் கொண்டு ஒட்டி கட்டி அரவணைத்து ஒரே ஒரு முத்தா. அடப்பாவி, நீ காண்பதெல்லாம் ஒரு பகல் கனவு. அப்படியா? ஒருபொழுது நீ நினைப்பதெல்லாம் நடக்கவே நடக்காதுடா. காதலில் 3 வகை காதல். சாகச காதல் சந்தாளம் என்று உரைத்தான். சல்லாப காதல் உரைத்து போனோ படுவாய் என்று உரைத்தார். இருப்பது பலாத்கார காதல். ஏற்றுக்கொள்கிறாயா? பெண்ணென்றால் இவளல்லவா பெண்? மலர்கொடை! அன்று உன்னை தொட்டேன். உன்னாலே முப்படை தளபதி ஆள வந்தான் என்று வராமல் மார்மீது எட்டி வதைத்தான். கதிரவா! கற்பை எழுந்து நிற்கிறாள் உன் தங்கை மலர்கொடை. கண் கலங்க வேண்டும், கண்ணீர் வெடிக்க வேண்டும். இதோ என்னுடைய ஆசை. வந்த வேலை முடிந்து விட்டது. நகர் வள வருகிறேன்.